என் மாதிரி வந்து 2 லவர்ஸ் உட்காந்துருக்காங்க ஜாலியாக. அதுலேருந்து காட்ட முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை வந்து கல் சாப்பாமா, டோட்டி சாப்பிட்னா கல் சாப்பாமா. டிவிக்கு விஜய் பற்றி கேட்கலாமா அவர்கிட்ட? ப்ரோ விஜய் தெரியுமா? தளபதி விஜய் தெரியுமா? ஆக்சுவலி தலை வந்து இப்போ லாட்ரி வாங்குறான், 70 ரூபா லாட்ரி வாங்குறான். 40 வந்துருச்சு. நான் போய் ஒரு பழம். ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டேனி சூச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா டான்ஸாக தான் இருக்கேன். நான் இன்னும் அசுலியத்தில் இருக்கோம். நம்ம நீங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற எங்கே கண்ணூர் போகிறோம். முக்கியம் வந்து தைய பெஸ்ட் சொல்லி கிளம்பிட்டேன். நான் வந்து நேற்று நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனேன் மதுரையிலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே காலையில் ஆயிடுச்சு. 6 மணிக்கிட்ட இருக்கும். ட்ரெயின் நேரம் உட்காந்துருக்கோம். போனோன்னா அவங்க தலைசேரி போடணும். அதே ட்ரெயின் தான். 6 மணிக்கு எடுத்தால் கரெக்டாக அங்கே வந்து 10-11 மணிக்கு போய் சேரும். அதை ட்ரெயினில் எழுதிருக்கோம். அன்றைக்கி இன்னும் 2 நாளைக்கு தூக்கமே கிடையாது. ஃபுல்லாக இந்த இடம்னு தெரில, எங்கே தங்க போகிறோன்னு தெரில, எதுவுமே பிளான் கிடையாது. என் சேனல் எல்லா பசங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்போ எல்லாமே சம்பவம் சொல்லி எல்லாத்தையும் காட்ட டீட்டெயிலாக வைக்கவா அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி, வேறு என்ன இன்னும் ஐட்டம் என்னது பண்ணு அதுடுங்க. நம்ம ஒரு தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. கேரளா போகிறமே கேரளா டிஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஃபஸ்ட் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி ஜேர்னி. சுத்தமாக கேரளா டிஸ்ட்ரிக்ட் சாப்பிட்றோம். ஓகேவா? ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேங்களூர் டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் தான் நம்ம போகிறோம். இதா E5. இந்த 6 மணிக்கு டெய்லி இருக்குது. 6 மணிக்கு என்னன்னா அங்கே 11 மணிக்கு சேர்ந்துடலாம். அந்த மாதிரி ட்ரெயின் அது. போன டைம் எல்லாம் போகலாம், அந்த டைம் எல்லாம் போகிறோம். டெய்லி இந்த ட்ரெயின் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் மேங்களூர் டு கோயம்புத்தூர் டு மேங்களூர். ரொம்ப ஷார்ப்புங்க. கரெக்டாக 6 மணினா 6 மணி தான். 6 மணிக்கு கரெக்டாக ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து. இப்படி கிளம்பியாச்சு நம்ம நைட் வியூவோட. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிடிஆரே வந்து ஃபீமேல் தான். செம்மையாக இருந்தாங்க, யூஸாக இருந்தாங்க. போர்க்கி பேடா ஒரு அழகான வெஸ்டர்ன் காட்சியோட ட்ரெயின் கிளம்புறோம். வெள்ளையங்கிரி எல்லா மலையும் இங்கே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மண் சாப்பிட போகிறோம் மக்களே. மக்களே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மலப்புழா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து இங்கே வரலாம். ஒரு நல்ல ஸ்பாட்டு, டேம் இருக்கும், நல்ல வியூ இருக்கும். சரியான டயர்டாக இருக்குது. நான் தூங்கிட்டு கஷ்டப்பட்டு ஓகேவா. ஃபஸ்ட்டு டைம் தான் கரெக்டாக 10:40 ஆச்சு. நாங்கள் வந்து தலைசேரி வந்து ரீச் ஆகிட்டோம். 8 மணிக்கு தெரிஞ்சிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நியூஸ் போல் அங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் மாதிரி தெரியுது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்து கண்ணூர் போகலாம். நம்ம இது என்னன்னு தெரில, சும்மா வீடியோ எடுத்துருக்காங்க. நானும் வீடியோ எடுத்துருக்கேன். ஏதோ ஒரு ஆர்மி ஆஃபீஸர் போல ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு வீடியோ எடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரலாம் திரும்ப ஃபன் பண்ணுங்கள். நான் கூட வந்து ஏதோ ஆக்டர் தான் வந்திருக்காருன்னு நினச்சேன். பார்த்தா ஏதோ ஆர்மி மேன் போல. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கண்ணூர் வந்து ரீச் ஆகிட்டோம். வாங்க மிஸ்டர் அதுல் சொல்லுங்கள். கைஸ் நம்ம வந்து ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக கிளம்பிடுச்சு. இந்த மனுஷன் நம்பி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா டங்ஷன் உட்கார வச்சாரு. உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. என்ன பிளானும் கிடையாது பெருசாக. பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கோயிலுக்கு போகிறதா பிளானு. கோயிலுக்கு போயிட்டு அந்த பீச்சுக்கு போயிட்டு போவான பிளான். நாளைக்கு திரும்ப காலையில் 8 மணிக்கு ட்ரெயின் இருக்காமா, அதுக்கு கிளம்ப தான் பிளானு. ஒரு நாளைக்கு கேட்டால் இப்போ வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு உழப்பிட்டு இருக்காரு. போகலாம் வேணான்னு சொல்லி உழப்பிட்டு இருக்காரு. சொல்லுங்கள், வீடியோ சொல்லுங்கள், என்ன பிளான் சொல்லுங்கள், வீடியோ சொல்லுங்கள், என்ன பிளானு, அடுத்த பிளான். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எல்மி சொல்லுங்கள். சரி ஓகே, நான் அதனால முடிவு பண்ணிட்டு போகிறப்போ வாதத்தை காட்டேன். மக்களே நம்ம தலைசேரி ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். பின்னாடி தலைசேரினே வருது. கண்ணூரா? ஆமாம், கண்ணூர் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த ஆட்டோ பிடிச்ச நேராக இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் பீச் இருக்காமா, பீச்சுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அங்கே போகலாம். எந்த பஸ் இல்லை, ஒன்லி ஆட்டோ மட்டும் தான் பிடிச்சி போகலாமா. ஓகேவா, போகலாம். அப்படியே நம்ம ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த ஹோட்டல் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் ராயல் போகலாமா? ரைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டோம். அப்பமும் கடலை தெரியும். ஆக்சுவலி வந்து கோயிலுக்கு வரனால வெஜ் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, கடலை சென்னாவும் இதுவும் சூப்பராக இருக்குங்க.
எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து கேரளா வந்து பார்த்தீங்கன்னா லெமன் டீ தான் பெஸ்ட்டு. லெமன் டீ ஒரு பிளாக் டீ குட்டி தான் பெஸ்ட்டு சேஃபு. நான் வந்து ஏற்கனவே 2 டைம் வந்திருக்கேன். நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நார்மல் டீ வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. லெமன் டீ தான் நான் தெரிஞ்சுக்கேன். இப்படி பல பற்றி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஆட்டோ ஏறிட்டோம் கைஸ். இங்கே சாப்பிட்டோம். நம்ம அப்படியே ஆட்டோவில் ஏறியாச்சு. அண்ட் வந்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சொன்னார், இங்கே வந்து கறி இருக்குல்ல குழம்பு கொடுக்குறாங்களா தனியாக காசாமாமா. வந்து நம்ம சப்பாத்தியோ இல்லாட்டி வந்து நம்ம ஆப்பமா நம்ம என்ன சாப்பிட்றப்போ அப்பா சாப்பிட்டோம். அது சூப்பராக இருந்துச்சு. அந்த குழம்பு கறி வந்து சன்னா மசாலா போட்டு ரொம்ப செமையாக இருந்துச்சு. நம்ம பிடிச்சிருந்துச்சு. நான் அப்போ தான் கேட்டேன் ஆப்பாங்கிறது தனி காசு, அது வந்து கறி கேட்குறப்ப கேட்டுறாங்க சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா பீஃப் வேணுமா இல்லை வெஜ்ஜான்னு சொல்லி கேட்டுறாங்க. வெஜ் சொன்னோடனே ஃபஸ்ட் டைமே வந்து காசு தான் வைக்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புங்கிற ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. எப்படி இல்லாமல் அதுவே காசு தான். செகண்ட் டைம் வந்து 19 தான் கேட்டாலுமே திரும்ப அதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்களாமா. அப்படி ஒரு சேர்த்தாங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டைம் வந்து நீங்கள் சாப்பிட்டாலே எப்படியும் வந்துட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபா கிட்ட வந்து நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாளுக்கு மட்டுமே. 2 பேர் சேர்த்து இப்போ வந்து நான் சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு லெமன் டீ குடிச்சா வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த லெமனோட டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக மிஸ் ஆயிருச்சு. சேர்த்து வந்து ஒரு 200 ரூபா கிட்ட வந்துச்சு. ஓகே தான் 2 பேருக்கு பார்க்கலாம். மீதி வந்து அங்கே போயிட்டு ஆட்டோவில் போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு கண்டு பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி பயம்பலம் பீச்சு பயம்பலம் பிரிட்ஜு மிஸ்டேக்கன் அந்த இடத்துக்கு நாங்கள் ஆக்சுவலி ரீச் ஆகிட்டோம். இதான் வந்து பீச்சா? ஆமாங்க, நல்லா இருக்கு. நான் நினைக்கிறேன் பீச்சுக்கு கொண்டோம் நம்ம மக்களே. நம்ம இந்த அழகான பீச்சுக்கு கொண்டோம். நம்ம பீச் பேர் என்ன? மையாம்பலம் பீச்சுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி வந்துட்டோம். ஆட்டோவில் வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்துட்டு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு. எப்படியும் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் என்ன ஸ்லோப்பு சின்ன சின்ன நேரமான வழியில் இருக்கிறனால ஏறி இறங்கி கரெக்டாக வரனால பஸ் கண்டிப்பாக போகிறதுனால தான் ஆட்டோ வந்துருக்கு. முக்கால்வாசி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஏரியா எல்லாமே. பஸ் எதுவுமே போக முடியாது, ரொம்பவே நேரமாக இருக்கும். மேடும் பள்ளமாக ஏறி இறங்கி மலைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் மாதிரி வந்து 2 பஸ் உட்காந்துருக்காங்க ஜாலியாக. அதுலேருந்து காட்ட முடியாது. நீங்கள் தான் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாயங்காலம் 5 மணிக்கோ 6 மணிக்கோ தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி அந்த டெம்பிளுக்கு போகணும். ஓகேங்களா? அது வரைக்கும் இங்கே தான் சுற்ற போகிறோம்னு நினைக்கிறேன். இவன் ஃப்ரெண்டு வேறு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இங்கேருந்து வெயிட் பண்ணணும். 2 டெம்பிள் இருக்குது. மத்தியானம் போயிட்டு ஒரு டெம்பிளில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி சிவராத்திரி தான் போயிட்டு முடிச்சிருக்க போகிறோம். பரவாயில்ல, பீச் ரொம்ப லாங்காக இருக்குது. அன்னைகளும் சூப்பராக வந்துட்டு இருக்கு. கூட்டம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எனக்கு இதான் வந்து கேரளாவில் ரொம்ப பிடிச்சது. இதுதான் பீஸ் தான். ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சாந்தம், ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. நாங்கள் அப்படியே வந்து ஒரு தூணு கடையில் வந்து உட்காந்துருக்கோம் பீச் ஓரமாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நாய்க்குட்டி வந்து உட்காந்துருக்கு. தலைவா எங்கள் லியோ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பயப்பட கடிச்சிடாத நீ வாட்டுக்க. நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? அலங்காரமா இருக்குதா? அதோட கடிச்சிட்டு போகுது. பாசமாக தான் சொல்கிறேன். எடுத்து வச்சிட போகிறான். நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த பீச் எவ்வளோ அழகாக தூங்குது பார்த்தீங்களா தலைவா? அவனோட சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்திய கிடப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? என்ன சிரிக்கிறான், கனவுல இருக்கான் தலைவன். நம்ம வந்து பீச்சில் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம். நம்ம ரத்தல் ப்ரோ ஃப்ரெண்டு சௌரவன் சொல்லி கேரளா பாய் கண்ணூர் கை வந்து வந்திருக்காரு. இப்போ வந்து அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஊரை பற்றி. இந்த கைதிவசக்காரங்க சொல்ல வர தாங்க முடியலங்க. 2 பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு குறுக்க கௌஷிக் மாதிரி. கேட்கலாம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எங்க ஓடுறீங்க? ஏன் ஓடுறீங்க? வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, உங்க ஊர் தானே கண்ணூர். வாங்க, எங்க ஓடுறீங்க? அடிக்கல மாட்டேன். வாங்க. ஏன் வாங்கங்க, சும்மா பேசுங்க. வாங்க சும்மா சொல்லுங்க. வெய்யம் ஃபெஸ்டிவல் அங்கே நாங்கள் வந்துருக்கோம் ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு. வேற என்ன இந்த பீச்சு என்ன ஃபுட்டு ஃபேமஸ்? பிரியாணி, தலசேரி பிரியாணி. தலசேரி பிரியாணி வந்து அங்கே தானே? கண்ணூர்லேயே தானா? கண்ணூர் தான். ஆமா
ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு மாதிரி தரிசனி போயிருந்தோமா, அப்போ வந்து மேட்ச் வந்து சாப்பிட்ருக்கேன் பிரியாணி. சாஸ்ல இருக்கும், அதை பார்க்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. வேற என்ன ஃபேமஸ்? பீச்சு. கேரளால நமக்கு வந்து பீச் தான். ஒன் டே இப்போ வந்து டூரிசமா யாராவது கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்கன்னா என்னென்ன பார்க்கலாம்? காலைல வந்து 6 மணிக்கு ட்ரெயின் இருக்கு, கிளம்பி 12 மணிக்கு வராங்க, என்ன பார்க்கலாம்? பரசனி கடவுள் டெம்பிள். பரசனி கடவுள் டெம்பிளா? அது எங்க இருக்கு? இதெல்லாம் போறோம் அடுத்தது. ஆமா, அப்ப நம்ம அங்க போறோம். போறதை விடுங்க, இவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வாங்க வாங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க ஊருக்கு என்னதான் ஆச்சு? அவர் சொல்ல கூச்ச போறாரு. நான் ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பண்ணணும், அதான் இந்த ஊர்ல ஃபேமஸான இது. காலைல வந்து ஜங்ஷன் வந்தேன்னா, ஜங்ஷன் ஆப்போசிட் வந்து சாப்பிட்டேன் நானு. ஆப்பம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படி நேரம் இங்க இருந்து பீச்சுக்கு வாங்க. இங்க வந்து ஆட்டோல வந்ததுக்கு 60 ரூபா. பீச்சுக்கு வந்துட்டு சுத்திட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்து ஊருக்கு கிளம்பிடுங்க. அவ்வளவுதான், கோயம்புத்தூருக்கு கிளம்பிடுங்க. 6 மணிக்கு நைட் ஈவினிங் ட்ரெயினா? இங்கேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு ஈவினிங் ட்ரெயின் இருக்கா? 6 மணிக்கு 6 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. 6 மணிக்கு டெய்லி ட்ரெயின் இருக்கு. அதில் வந்தீங்கன்னா 10 மணிக்கு கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடலாம். அவ்வளோதான். ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கண்ணூர். அது சரி, இதே தான். அதுக்கு நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. லைக் அவ்வளோ தரேன், ஓகேவா? ஓகே, நான் கொண்டைக்காட்சி கண்டினியூ பண்ணுறேன் விளாக. நான் வந்து இங்கே தான் வந்து ஏசியாவோட செகண்ட் டிரைவின் லார்ஜஸ்ட் பீச்சா? செகண்ட் தானே. ஃபர்ஸ்ட் டிரைவின் லார்ஜஸ்ட் பீச் வந்து கேரளாவில் தான் இருக்கு. அது இந்த கண்ணூரில் தான் இருக்கு. இங்கேருந்து அந்த பக்கம் போகணும், ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போனால் அந்த பீச் இருக்காமாமா. அதை வந்து இவரை சொன்னார். அடுத்த வாட்டி போகலாம். நானும் போய் காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு தீம் பார்க் மாதிரி பக்கத்தில் இருக்கு. ஏற்காடில் வந்து இருக்கும் தீம் பார்க்குன்ற மாதிரி, இந்த சைக்கிள் ஓட்டுறது அந்த மாதிரி சில பேபி கிட்ஸ் த பேன்னு ஏதோ ஒன்று விஷயம் இருக்கு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணிப்பாங்க. நான் அங்கே போட்டி இருக்கு. நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் போயிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் வெயில் இல்லாமல் தான் நல்லா இருக்கும். வெயில் நம்ம ஓரளவுக்கு வெயில் இல்லை, ஆனாலுமே பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்குது கிளைமேட்டு. அங்கே திரும்ப அந்த ரோடு நீங்கள் நேராக நடந்து வந்துட்டீங்கன்னா அந்த வழியாக அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பார்க்கு, பீச் அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பார்க் இருக்குது. எங்கேயும் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ ஆக்சுவலி பூட்டி இருக்கானு தெரியல. இங்கே பேன்லாம் நிற்கிது கரெக்டாக வாசலில், என்னன்னு தெரில கதை. இங்கே ஒரு பார்க் இருக்குது, அவ்வளோ யாருமே இல்லை. சோப்பி ஃபுட்பால் அது இதுன்னு இருக்கு போல், கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் வந்து அவ்வளோதான். 1000 போட்டிருக்கு. இந்த குழந்தைங்க விளாண்டுருக்காங்க. டிஸ்னி வேவ்ஸ் 450. ஆமாம், உள்ளே வந்து பார்க் பண்ணுறதுக்கு 450. நீங்களும் 7 மணி வந்தீங்கன்னா இங்கே பார்க் கூட ட்ரை பண்ணி பாருங்க. நான் உள்ளே போனேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி டிவிக்கு விஜய் பற்றி கேட்கலாமா அவர்கிட்ட? ப்ரோ, விஜய் தெரியுமா? தளபதி விஜய் தெரியுமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவரு கட்சி வேற ஆரம்பிக்கிறாரா? அதை பத்தி உங்க கருத்து தான் இருக்கா? எதுவுமே இல்லையா? படம்லாம் பாப்பீங்களா? படம் பிடிக்குமா? விஜய் படம் பிடிக்குமா? என்ன பிடிச்சவங்கள கோடி பேர் இருக்காண்டா வெளியில. இங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து யாருக்கு ஜாஸ்தியா ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க? விஜய்க்கா, சூர்யாக்கா, ரஜினிக்கா, தனுஷ்கா? ஏன் என்ன சொல்றீங்க? தலைவன் வந்து சூர்யா ஃபேன், சூர்யா கொஞ்சம் சப்போர்ட் பண்றான். இந்த பக்கம் விஜய் ஃபேனு, நான் தனுஷ் ஃபேன், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து விஜய் போயிட்டா அடுத்த நம்மள தனுஷ் தான், கவலைப்படாதீங்க, நம்ம தான். We're very lucky to have Dhanush in this movie. And அடுத்து நம்ம தான் ஆட்சி செய்ய போறோம். திவாகர் தான், டாக்டர் திவாகரா? ஐயோ, விஜய் அடுத்த திவாகரா? நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்கு. சரி, ஓகே, அதனால நம்ம சொல்லக்கூடாது. வேற மாதிரி சரி, ஜஸ்ட் பண்ண பாட்டு, ஓகேவா? எல்லாமே காமெடி தான். மக்கள் யாரும் வந்து யாரையும் நான் அஃபெண்ட் பண்ணல, ஓகேவா? ஜஸ்ட் பண்ணுக்காக சொன்னேன், கேட்டது அவ்வளோதான், மன்னிச்சிருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை வந்து கல் சாப்பாமா, டோடி சாப்பிட்னா கல் சாப்பாமா. இந்த பார்க் பக்கத்துலேயே இருக்கு. நீங்களும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டீ டோட்லரு. நான் வந்து சரக்கு அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். பியூராக இருக்கு என் பாடி. ஸ்டீல் பாடி ஒன்றும் ஆகாது. நான் வந்து வாக்குமூலமாக எங்கன்னா சொல்லுவேன். நான் பாருங்க வந்து எதுவுமே பண்ணது இல்லைன்ட்டு. அதனால அங்கே இந்த கடை இருக்காமல் அவராக சொன்னார் மலையாளத்தில், டோடி சாப்பிட்னா வந்து கல் கடைன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டு யாருமே குடிக்காதீங்க, ஓகேவா? குடிக்கிறது ஸ்மோக் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்கன்னா நிப்பாட்டிடுங்க. யாரும் வந்து சின்ன பையன் யாராவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது உடம்புக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது. பூமரக்கில் மாதிரி அட்வைஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்க. இல்லாட்டி சொல்கிறது வந்து அட்வைஸ் சரியாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? யூஸ் பண்ணுறோம்லாம் நினச்சிக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்படி ரோட் மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கடை, சின்ன ஒரு பெட்டி கடை.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, மோர் இருக்குது. குடிக்க போகிறேன் மோர். தாத்தா தான் ஓனரு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. மோருக்குலாம் ரிவ்யூ வேணுமா? பதில சொல்றா. இப்போ எல்லாருமே உப்பு, காரம், மிளகா எல்லாமே கரெக்டாக எவ்வளோ போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கு. தண்ணிக்குள்ளே போட்டு இந்த பைனாப்பிள் ஒன்று வாங்கியிருக்கோம். என்ன பிடிக்குது இந்த மிளகா மோர் வத்தல் மாதிரி இருக்கு. இனிப்பு என்னாச்சிய ஒரு புளிப்பான ஒரு இதுக்குள்ளே போட்டு மிளகா மாதிரி லைட்டாக வந்து சம்திங் நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா பட்டமாக வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி என்ட்ரன்ஸு. இதுதான் பீச்சோட என்ட்ரன்ஸ். சீரப் அங்கே பாயிண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். மக்களே, இந்த பீச் வந்து ரொம்பவே ஆச்சரியமான மர்மங்கள் நல்லதாக இருக்குது. இந்த பக்கம் பீச் இருக்கா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதியில் கிரவுண்டுங்க. அதை வந்து எரிக்கிற இடமாம்மா. பெரிய பெரிய விஐபிஎஸ்ல இருக்காங்களே அவங்களாம் வந்து இங்கே தான் வந்து எரிப்பாங்களாம்மா. அதுக்கு பணம் வந்து எரிஞ்சிட்டு இருக்குதா. காசியா மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா கேரளா வந்து காசியாக மாறிடுச்சு. அப்படியே அவர்கிட்ட சொன்னார். சொல்ல நான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். கல்லறை கைஸ் அப்படியே பாருங்களேன். இதுதான் கல்லறையாம்மா. பொலிட்டீஷியன்ஸ் அந்த கலரை அங்கே அப்படியே எரிச்சிட்டு இங்கே மேபி பதப்பாங்களா இல்லை பதப்பாங்களா இருப்பாங்களா சம்திங் லைக் தட். இவங்க காங்கிரஸ் சிம்பிள் இருக்குது, கை சின்னம் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பயங்கரமாக இருக்குது இந்த இடம். நைட்லாம் வந்தால் அவ்வளோதான் அள்ளு விட்டுரு இந்த இடத்துக்கு வந்தால். இங்கே வந்து அந்த கல்லறைக்கு வந்து போகிற மாதிரி செட்டப்பே பண்ணி வச்சுருக்காங்க. போகலாமா இல்லை? பேய் பின்னாடியே வருதா? ஐயோ, நைட்டு தான் பேய் வரும்ப்பா. பகலெல்லாம் பேய் வராது. நான் எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கேன். பகலில் பேய் வர மாதிரி எந்த காமிச்சிருக்காங்களா? ஆமா, பகலில் பேய் வராது. வேறு யாரும் தெரில. படத்தில் வர மாதிரி இருக்காரு. பாருங்களேன், தெரியுதா? இங்கே ஃபுல்லாக கலர் தான். அப்படியே அங்கே பக்கம் படத்தை எரிக்கிற இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி சம்திங் தண்ணி ஓடிட்டுருக்கு. கொட்டை மாதிரி செமையாக இருக்குல்ல இந்த இடம். அங்கே ஒரு பிரிட்ஜு பாருங்கள், பழைய காலத்து பிரிட்ஜு. பாருங்க, பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. நைட்டான கொஞ்சம் ஆட்டோடாக இருக்குது இந்த இடம். ஓகே ஃபைன், அங்கே போகலாம். இது ஆக்சுவலி ஆற்றுலேருந்து வர தண்ணியாம்மா. அங்கே எதுவும் ஆறு இருக்காமா, அங்கேருந்து வர தண்ணி அப்படியே வந்து வெளியே கடந்து பீச்சில் போய் சேருதாமாம்மா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹைடெக் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. பீச்சஸ் அங்கே இருக்குது. அப்படியே போய் கடலில் போய் சேருதாம்மா. நல்லாடாது. நம்ம நேரத்தில் வந்து கிளம்பியாச்சு பீச்சை விட்டு. நம்ம ஃப்ரெண்டு கூட தான் நம்ம சொல்லி வண்டியில் வந்து போயிட்டு இருக்கோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வந்து போக முடியாது. எனக்கு வந்து ஹெல்மெட்டு கிடையாது. போலீஸ் இப்படி பார்க்க சொல்லிட்டு என்னை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் அவரை போய் ட்ராப் பண்ணிட்டு கூட்ட வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அதே நாங்கள் வந்து வந்த இடத்துல வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்கோம். எப்படி வந்து நம்ம ஆட்டோவில் வந்தோமோ அதுக்கு பைக்கில் வந்து போயிட்டுருக்கோம். பஸ் எங்கே வருமோ அங்கே வந்து ட்ராப் பண்ணுவார். நம்ம அப்படியே அங்கேருந்து நம்ம அடுத்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம் கைஸ். அதான் இப்போதைக்கு அப்டேட். மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்கேயோ இங்கே தான் நம்ம நிற்கிறோம். நம்ம நண்பர் வந்து இங்கே தான் நம்ம ட்ராப் பண்ணிட்டு போய் ரத்தன் ப்ரோ கூட போயிருக்காரு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:07 ஆயிடுச்சு. வந்துட்டு நைட்டு வந்து பஸ் ஏறி போகணும் கோயிலுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை அட்டகாசமாக வந்து நம்மளை ஆட்டோவில் வந்து ஏற்றி விட்டு போயிட்டாரு. வாய் கொஞ்சம் நம்மளோட கேட்டு வாய்ப்பு பண்ணி வாய் வச்சுருக்கேன். அந்த அப்பா வந்து நினச்சிட்டு வந்தீங்க. வந்து நேராக வந்து எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போகிறோம். காய்ஸ் மாதிரி கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதான் வந்து கண்ணூர் பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்ட் அது கண்ணூர். பஸ் வந்து நம்ம பஸ் அங்கே தான் நிற்குவோமா. போகலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரத்துல் ப்ரோவோட சொந்தக்காரங்க வந்து லாட்ரி கடை வச்சுருக்காங்களாமா. நம்ம அது வழக்காக போயிட்டுருக்கோம். லாட்ரி வந்து வாங்குறது வாங்காது அவங்க பர்சனல் விஷயம். நான் வந்து அதில் தலையிடலை. ஆனால் எனக்கு வந்து லாட்ரியில் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. சும்மா ட்ரை பண்ணலாம். தெரியுமோ மணி ஒரு லாட்ரி 40 ரூபா லாட்ரி ஒன்று வாங்கினேன். நான் ஜெயிக்கலை. போய் தெரிஞ்சு நாளைக்குன்னா ஒரு லாட்ரி தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் 40 லாட்ரி வாங்கி பார்க்கலாம். ஓகேவா? இது கடை நான் சொன்னேங்க சென்னை பண்ணுறேன். ஆக்சுவலி தலை வந்து இப்போ லாட்ரி வாங்குறான். 70 ரூபா லாட்ரி ஒன்று வாங்குறான். 40 லாட்ரி தானா வாங்குறான். நான் வந்து இப்போ நாளைக்கு வாங்குறேன். ஓகேவா? இவ்வளோ லாட்ரி நம்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா வெளியே வந்தோன்னா இதான் வந்து இவங்களோட அண்ணாவோட கடை. இங்கே தான் இருக்குது. இங்கே தாத்தா இருக்காரு. உள்ள ஃபுல்லாக லாட்ரி, நிறைய லாட்ரி இருக்குங்க. அண்ட் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா லாட்ரி வந்து அவர் எப்படியுமே அது கூட அவங்க கூட இணைஞ்சிருக்கும். லாட்ரி தனியாக அவர் தனியாக கிடையாது. நம்ம ஊரில் தான் வந்து லாட்ரியில் வேலை பண்ணுறாங்க. இங்கே பேங்க் கிடையாது. அவங்க நம்ம அது வந்து ஒரு சில பேருக்கு ஹெல்த்தியாக இருக்கும், ஒரு சில பேர் லக்காக இருக்கும், அழுத்தமாக இருக்கும்.
ட்ரை பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணலாம் லாட்ரி. ஆனால் ஒரு பொண்ணுக்கு வந்து 200 லாட்ரி வாங்கினது, நான் வந்து 40 லாட்ரி வாங்கினேன். அப்பயே சொன்னேன் 200 வாங்காதீங்க, 40 ரூபாதே வந்து 10 வாங்குங்க, அது கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். நான் உடனே வாங்கினாரு, போதுனாரு, 1 ரூபா கூட அடிக்கல, 200 ரூபா போச்சு. ஐயோ ஐயோ. ஒரு ரெண்டு பேர் வாங்கிட்டு போனாரு, ரெண்டுமே போயிடுச்சு. 200 400 400 ரூபா முடிச்சு வாங்கா. 40 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு டீ குடிக்கிற காசு தான், எவனு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். 200 ரூபானா வச்சுக்கல, பெரிய அமௌண்ட். எல்லாம் வந்து லாஸ்ட்ல இருக்காரு. ஆனால் திரும்ப லாட்ரி இங்க இருந்து வாங்கியிருக்காரு, 40 லாட்ரி வாங்கியிருக்காரு. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கெல்லாம்? 40 வருஷம் 40 லட்ச ரூபா வருஷம். ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஐயோ, ஜெயிச்சாதாங்க 40 லட்சம், ரெண்டு தோத்தா 40 ரூபா போச்சுங்க. லாஸ்ட் தாங்க நம்ம கஷ்டம் வரும். அவங்கள வந்து நம்ம அழிச்ச சையெல்லாம் கிடையாது, அது கிடையாது, ரொம்ப கஷ்டம், ரேரு. அண்ட் நீங்கள் வந்து லாட்ரி வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மற்ற எங்கேயும் வாங்குறீங்கன்னு வாங்குற மாதிரி இருந்தால் இந்த கடையில் வாங்க. காவேரி லாட்ரியாமா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது எல்லாமே ஏஜென்சி தான் இந்த கடை, இன்னும் வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பஸ் வந்து அதாங்க, அந்த ப்ளூ கலர் பஸ் இருக்குல்ல, அதான் நிதின்றது அதானே ஹாலிடேஸ். ஓ அப்படியா, சாரி. மக்களே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. நாங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமாக நிற்கிறோம். சரசனிக்கு பஸ்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் வந்து ஒரு பஸ்ஸு கூட இல்லை. பஸ் வருது போகுது, தாசிக்கெலாம் பஸ் இருக்குது. நாங்கள் போய் இடத்துக்கு பஸ் இல்லையா பாருங்க, அந்த பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இதுதான் அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பு, கண்ணூரோட ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். நம்ம இது காத்திருப்போம். ரொம்ப நேரமாக நிற்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் ஒரு பழபஜ்ஜி வந்து வாங்கிட்டு வந்தேன். பழபஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்துட்டு வெங்காயம் வடையும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்கு? அவன் தலையாட்டிட்டு உடனே இது சாப்பிடலாம். மூங்கி ஏன் கொஞ்சம் கருப்பணமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேரளா வந்து முக்கியமாக வந்து பத்ரி, இந்த பழபஜ்ஜி, ராஜாய் பிரியாணி, அது அப்பம், கல்லு முக்காய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லெமன் டீ எல்லாமே ஃபேவரட் டிஷ். அது இதுவும் வந்து முக்கியமான இடத்துல இருக்குது. நீங்கள் தான் நீங்கள் மக்காம ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. அங்கே லாஸ்ட்டாக உட்காருங்க, அப்படியே இங்கே உட்கார வேணாம், அந்த பக்கம் உட்காருங்க. பஜ்ஜி கூட உட்காந்துருக்காங்க. மக்களே, நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நீங்கள் எந்த பஸ்ஸில் போகிறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 50 ரூபா 2 பேருக்கு. இது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஜேர்னி பண்ணி நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி பிளானு. நான் சொன்னார் ஒரு என்கிட்ட. அப்புறம் வந்து வழக்கம் போல் கேரளாலும் எப்படி இருக்குன்னு தெரியும், ஸ்லோப்பாக தான் இருக்கும். ஸ்லோப்பாக தான் போயிட்டுருக்கு பஸ்ஸு. ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, போகலாம், போயிட்டு கட்ட பண்ணுறேன், ஓகேவா? கைஸ், திரும்ப வந்து நாங்கள் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இதுதான் எல்லோரும் போகிறாங்க, நம்ம அப்படியே போக வேண்டியதான் கோயிலுக்கு. கைஸ், ஆக்சுவலி இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம போக போகிறோம். பூமிக்கு தான் ஓடிட்டு இருக்கு.